1725 ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் சைவ பிள்ளைமார் குடும்பத்தில் மருதநாயகம் பிறந்தார். மருதநாயகம் மிகவும் ஒரு துருதுருப்பான ஒரு புத்திசாலியான குழந்தையாக வளர்ந்தார். பின்பு தன்னுடைய இளமை பருவம் எய்திய பிறகு அவர் பனையூரை விட்டு வெளியேறினார். அவர் பனையூரை விட்டு வெளியேறினதுக்கப்புறம் இஸ்லாமிய மதத்தின் மீது ஈடுபாடு கொண்டு இஸ்லாமிய மதத்திற்கு மாறினார். தன்னுடைய பெயரை முகமது யூசுப் கான் என்று மாற்றிக்கொண்டார். பின்பு அங்கிருந்து அவர் பாண்டிச்சேரி டெரிட்டரிக்குள் வந்தார். பாண்டிச்சேரியில் ஜெனரல் மான்ஷியோர் ஜாக்கஸ் என்பவருக்கு கீழ் ஒரு சாதாரண பணியாளராக பணிபுரிந்தார். அங்கே பணிபுரிஞ்சிட்டு இருக்கப்போ தான் அவருக்கு ஒரு பிரெஞ்சு சோல்ஜர் ஃப்ரெண்டாக கிடைக்கிறாரு. அவர் பேர் மர்ச்சாண்ட். பிற்காலத்தில் மருதநாயகத்தோட ஆர்மிக்கு அந்த பிரெஞ்சு சோல்ஜர் தான் படை தளபதியாக விளங்குறார். பின்பு என்ன காரணம் தெரியல, பாண்டிச்சேரி டெரிட்டரியை விட்டு மருதநாயகம் வெளியேறுகிறார். அந்த ஜாபை அவராக விட்டாரா அல்லது அங்கிருந்து அவர் வெளியேற்றப்பட்டாரா என்பது நமக்கு தெரியவில்லை. அங்கிருந்து வெளியேறி தஞ்சாவூரியன் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுறாரு. தஞ்சாவூரியன் ஃபோர்ஸில் ஒரு சாதாரண ஒரு சோல்ஜராக தான் இருக்கார். பின்பு ஒரு இங்கிலீஷ் கேப்டன், அவருடைய நேம் பிரிண்டன் அப்படிங்கிறவர் மருதநாயகத்துக்கு கொஞ்சம் எஜுகேஷன் கொடுக்குறாரு. அவரை ஒரு வெல் எஜுகேட்டட் மேனாக மாற்றுறாரு. அவருக்கு நிறைய லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறாரு. அதாவது ஃப்ரெஞ்ச், இங்கிலீஷ், உருது இந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் அவர் எக்ஸ்போர்ட் ஆகுறாரு. இதே நேரத்தில் மிலிட்ரி ஜாபை மட்டும் அவர் பார்க்காம நெல்லூர் பக்கம் இடம்பெயர், அதாவது ஆந்திர பிரதேஷ்க்கு போய் அங்கே முகமது கமால் அப்படிங்கிறவருக்கு கீழே ஒரு ஃபிசிஷியனாக வேலை பார்க்குறாரு. அதாவது நேச்சுரல் மெடிசன்ஸ் பற்றி நிறைய கற்றுக்கிறாரு. ஸோ அந்த துறையில் அவர் சிறந்து விளங்கியிருக்கார் அந்த டைமில். அதே சமயம் நெல்லூரில் தன்னுடைய பதவி உயர்ந்து ஒரு தண்டால்கார், ஹவில்தார், சுபேதாராக மாறுகின்றார். அதாவது டாக்ஸ் கலெக்டர், ஒரு மிகச்சிறந்த டாக்ஸ் கலெக்டராக மாறுகின்றார். பின்பு அங்கிருந்து அவர் ஆற்காட்டு நவாபுக்கு கீழ் பணிபுரிகின்றார். அன்றைய ஆற்காட்டு நவாப் தான் சந்தா சாஹிப் என்பவர். அதாவது ஆற்காடு என்பது இன்றைய வேலூர். அப்படி பணிபுரிகிறப்ப அங்கே உள்ள ஒரு இண்டோ யூரோப்பியன் உமன் மேலே காதல் வயப்பட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த உமன் ஒரு போர்ச்சுகீசிய உமன். அவங்க பேர் மார்ஷா அல்லது மார்சியா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ மருதநாயகம் கல்யாணம் பண்ணது ஒரு போர்ச்சுகீஸ் உமன் அப்படிங்கிறது வரலாறு மூலியமாக நமக்கு தெரிகின்றது. அதாவது ஆற்காட்டு சீமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டது அந்த சமயத்தில். சந்தா சாஹிப்புக்கும் அவருடைய உறவினரான முகமது அலி வாலாஜா என்பவருக்கும் அரியாசனத்தை பிடிக்கிறதுல ஒரு குழப்பம் இருந்தது. அதாவது பழைய ஆற்காட்டு நவாபுடைய மகனான முகமது அலி வாலாஜா அந்த ஆற்காட்டு நவாப் அரியாசனத்து மேலே ஒரு ஆசை கொண்டிருந்தார். இதனால் ஏற்பட்ட பிரச்சனையில் முகமது அலி என்பவர் திருச்சி கோட்டைக்கு போய் பதுங்கிக்கிட்டார். சந்தா சாஹிப் பயந்து. சந்தா சாஹிப் அவரை கொல்லலான்னு சொல்லி திருச்சி கோட்டைக்கு போனப்போ பிரிட்டிஷ் ஆர்மியுடைய ஹெல்ப்பால் சந்தா சாஹிப்பை விரட்டி அடிக்கிறார். அதன் பிறகு ராபர்ட் கிளைவ் என்பவருடன் முகமது அலி சேர்கின்றார். வெறும் 300 ட்ரூப்ஸை வச்சு சந்தா சாஹிப்பை ஆற்காட்டை விட்டு விரட்டி அடிச்சிடுறாங்க. அப்போ தான் சந்தா சாஹிப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 10,000 ஃபோர்ஸை ரெடி பண்ணுறாரு. தன்னுடைய நெல்லூர் ஆர்மியை அதில் சேர்த்துக்கிறார். அந்த டைமில் நெல்லூர் சுபேதாராக இருந்தவர் நம்ம மருதநாயகம். ஸோ அந்த ஃபோர்ஸில் அவர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஃபோர்ஸை ரெடி பண்ணி பிரிட்டிஷுக்கு எதிராக சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில் தன்னுடைய சகோதரரான ராசா சாஹிப் என்பவரும் இறந்து போயிடுறாரு. சந்தா சாஹிப்புடைய எல்லா ஃபோர்ஸும் டிஃபீட் ஆன உடனே சந்தா சாஹிப் தஞ்சாவூர் பக்கம் மிரண்டு ஓடுறாரு. அங்கே ஜெனரல் மான்கோஜி என்பவர் சந்தா சாஹிப்பை கொலை செஞ்சிடுறாரு. ஸோ சந்தா சாஹிப்புடைய மரணம் அங்கு நிகழ்ந்து விடுகின்றது. இப்போ ஆற்காட்டு சீமை முகமது அலி வாலாஜா என்பவருக்கு கீழ் வந்துவிட்டது. 1758 இந்த டைமில் சந்தா சாஹிப்புடைய மிகப்பெரிய ஃபோர்ஸ் எல்லாமே பிரிட்டிஷோட கண்ட்ரோல் கீழே வந்துடுது. அதாவது ஆற்காட்டு நவாபுடைய முக்கிய வீரர்கள்லாம் பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் வந்துடுறாங்க. அதில் மருதநாயகமும் உள்ளே வந்துடுறாரு. ஸோ பிரிட்டிஷ் ஜெனரலான ஸ்ட்ரிஞ்சர் லாரன்ஸ் என்பவர் மருதநாயகத்துக்கு போர் முறைகளை கற்றுக் கொடுக்குறாரு. அந்த டைமில் மருதநாயகத்துடைய திறமையை பார்த்து வியந்து அவரை செலக்ட் பண்ணி அவருக்கு போர் முறைகள் யூரோப்பியன் ஸ்டைலில் சண்டை போடுறதுக்கு மருதநாயகத்தை ரெடி பண்ணுறாரு. அதாவது துப்பாக்கி, பீரங்கி, யூரோப்பியன் ஸ்டைல் ஆஃப் ஃபைட்டிங், அந்த பிளானிங் எல்லாமே அவர் கற்றுக் கொடுக்குறாரு. கொரில்லா வார்ஃபேர்லேயும் அவர் ஒரு மிகச்சிறந்த வீரராக மாற்றுறாரு. சர் ஸ்ட்ரிஞ்சர் லாரன்ஸ் என்பவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்மி என்று அழைக்கப்படுகின்றார். இந்தியன் ஆர்மியுடைய தந்தை என்று அழைக்கப்படும் சர் ஸ்ட்ரிஞ்சர் லாரன்ஸ் என்பவரால் நேரடியாக பயிற்சியளிக்கப்பட்ட வீரன் தான் மருதநாயகம். இந்தியாவிலே முதல்ல யூரோப்பியன் ஸ்டைலில் வார்ஃபேரை முறைப்படி கற்றுக்கிட்ட ஒரு ஆள் மருதநாயகம். 1760 இந்த டைமில் எங்கே பார்த்தாலும் கர்நாடிக் வார். இந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா சர் தாமஸ் லாலி அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் ஜெனரல்
மெட்ராஸ் ஃபோர்ட்டை பிடிச்சிடுறாரு. அப்போ மருதநாயகம் வந்து அவரோட ஃபோர்ஸை பயன்படுத்தி, அதாவது மருதநாயகம் பிரிட்டிஷ் கூட தான் ஒர்க் பண்ணுறாரு, ஃபோர்ஸை பயன்படுத்தி சர் தாமஸ் லாலியை மெட்ராஸ் ஃபோர்ட்டை விட்டு விரட்டி அடிக்கிறார். அப்போ சர் தாமஸ் லாலி வேந்து சொல்கிறார், அவர்கள் வந்து ஒரு ஃப்ளைஸை போல் வேகமாக வந்து எங்களை அட்டாக் பண்ணாங்க. ஆமாம், அதாவது வேகமான ஒரு பூச்சிகளை போல் இங்கிருந்து எங்களால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி மருதநாயகத்துடைய திறமை வந்து பாராட்டி கொடுக்கின்றார் சர் தாமஸ் லாலி. சர் லார்ட் பிகாட் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவிலே மிகச்சிறந்த மிலிட்ரி ஜீனியஸ் 2 பேர் தான். ஒன்று வந்து மைசூரை சேர்ந்த ஹைதர் அலி, இன்னொன்று வந்து மருதநாயகம் என்று சொல்லியிருக்கின்றார். மைசூரை சேர்ந்த ஹைதர் அலி அவர் வேகத்திற்காண்டி பாராட்டியிருக்கின்றார். மருதநாயகத்தை அவருடைய ஸ்ட்ராட்டஜி, அதாவது முன்கூட்டியே அனைத்தையும் தெளிவாக பிளான் செய்து நிறைவேற்றக்கூடிய திறமை அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. ஸோ இந்தியாவில் மிகச்சிறந்த 2 மிலிட்ரி ஜீனியஸில் மருதநாயகம் ஒரு ஆள். சர் மால்கம் என்பவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் ஒன் ஆஃப் த பிரேவஸ்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் சோல்ஜர் ஆஃப் நேட்டிவ் இந்தியன் ஆர்மி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு பாராட்டப்பட்ட ஒரு மனிதர் மருதநாயகம். இப்பொழுது நாம் வரலாற்றில் பின்னோக்கி போவோம். 1734, அதாவது மதுரை ஆண்ட நாயக்க மன்னர்களின் கடைசி பீரியட். அந்த பீரியடில் ஒரு நாயக்க மன்னர் இறந்து போயிடுறார், அதாவது கடைசி மன்னர். அவருடைய மனைவியான மீனாட்சி என்பவங்க மதுரையுடைய த்ரோனை பிடிக்கிறதுக்காண்டி பங்காரு திருமலா என்பவருடைய மகனை வந்து தத்தெடுக்கிறாங்க. ஆனால் பங்காரு திருமலா என்பவர் ராணிக்கு எதிராக சதி செஞ்சு தான் ஆட்சிக்கு வந்துடணும்னு நினைக்கிறார். அப்போ தான் ராணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அன்று ஆற்காட்டு நவாபாக இருந்த சந்தா சாஹிப் என்பவருடைய உதவியை நாடி அவருக்கு பணம் கொடுத்து அவர் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டின் படி பங்காரு திருமலா வந்து சந்தா சாஹிப்பால் கொலை செய்யப்படுகின்றார். அதுக்கப்புறம் ராணி மீனாட்சி ஒரு 2 வருஷம் வந்து மதுரை ஆட்சி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்ரிமெண்ட்டை மீறி சந்தா சாஹிப் ராணியை சிறைப்பிடிக்கிறார். ராணியை திருச்சி மலைக்கோட்டையில் வந்து சிறைப்பிடிச்சு வச்சிடறாரு. ராணி அங்கேயே வந்து விஷம் குடிச்சு இறந்து போயிடுறதா வரலாறு சொல்லுது. ஸோ இதோட மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்களின் வரலாறு முடிகிறது. இப்பொழுது மதுரை ஆற்காட்டு நவாபுக்கு கீழ் வந்துவிட்டது. அதாவது சந்தா சாஹிப் என்பவர் மதுரையை முழுமையாக பிடித்து விட்டார். 1755ஆம் ஆண்டு, இந்த ஆண்டில்தான் பிரிட்டிஷ் எம்பையர் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அதாவது அக்காலத்தில் ஊர்கள் அனைத்தும் பாளையம் என்று கூறப்பட்டது. அந்த பாளையத்தை ஆட்சி செய்பவர்கள் பாளையக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். விஜயநகர மன்னர்களும் தமிழ்நாட்டின் மன்னர்களும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு சிஸ்டம் இது. இந்த சிஸ்டத்தின் கீழ் அனைத்து மன்னர்களும் பாளையக்காரர்கள் எனப்பட்டார்கள். அவர்களும் நாயக்க மன்னர்களும் சேர்ந்துதான் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார்கள். எந்த ஒரு முடிவானாலும் அவர்கள் அனைவரும் கலந்தெடுத்து ஒரு சிறப்பான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அதுதான் பாளையக்காரர்கள் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தின் கீழ் இருக்கும் மன்னர்கள், அதாவது ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் மதுரை ஆகிய இடங்களில் உள்ள பாளையக்காரர்கள் பிரிட்டிஷ் எம்பையருக்கு வரிகட்ட மறுத்தார்கள். அதனால் பிரிட்டிஷ் எம்பையர் இவர்களுக்கு ஒரு சிறந்த முடிவை கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தது. இவர்களை நசுக்குவதற்காக கலோனல் ஹெரான் மற்றும் ஆற்காட்டு நவாபின் சகோதரரான மஹ்பூஸ் கான், அதாவது முகமது அலி வாலாஜா என்பவர்தான் அன்றைய ஆற்காட்டு நவாப், அவருடைய சகோதரரான மஹ்பூஸ் கான் மற்றும் மருதநாயகத்தை அனுப்பியது. கலோனல் ஹெரானும் மஹ்பூஸ் கான் என்பவரும் மிக கொடூரமானவர்கள். அவர்கள் அந்த பாளையங்களில் புகுந்து அங்குள்ள செல்வங்களையும் அங்குள்ள கோயில் சிற்பங்களையும் பல மக்களையும் கொடூரமாக அளித்தார்கள். அவர்கள் செய்த சேதங்களை குறிப்பிடவே முடியாது. அப்பேற்பட்ட சேதங்களை செய்து பாளையங்களையும் பாளையக்காரர்களையும் அளித்தார்கள். என்னதான் மருதநாயகம் அவர்களுடன் சேர்ந்திருந்தாலும் அவருடைய நெஞ்சம் அதை கண்டு பொறுக்கவில்லை. கலோனல் ஹெரான் என்பவரின் மீது ஒரு புகாரை பிரிட்டிஷ் எம்பையரிடம் மருதநாயகம் அனுப்பிவிட்டார். கலோனல் ஹெரான் என்பவர் கோர்ட் மார்ஷல் செய்யப்பட வேண்டும் என்று தன்னுடைய கோரிக்கையை பிரிட்டிஷ் எம்பையருக்கு நேரடியாக சொல்லிவிட்டார். மருதநாயகம் மிகவும் திறமைசாலியாகவும் புத்திசாலியாகவும் நல்லவராகவும் இருந்ததால் பிரிட்டிஷ் எம்பையர் அதனை எடுத்துக்கொண்டு கலோனல் ஹெரான் என்பவரை கோர்ட் மார்ஷல் செய்தது. அதாவது இராணுவ முறைப்படி அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. 1756ஆம் ஆண்டு, இந்த ஆண்டில் மருதநாயகம் மீண்டும் மதுரைக்கு வரி வசூல் செய்ய அனுப்பப்பட்டார். அந்த நேரத்தில் மதுரை பரக்கத்துல்லா என்ற ஒரு முஸ்லீம் ஃபக்கீர், அதாவது துறவியின் பிடியில் இருந்தது. அந்த துறவி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் கோபுரத்தின் உச்சியின் மேல் ஏறி தனக்கு ஒரு தர்காவை கட்டப்போவதாக மக்களை அச்சுறுத்தினார். மருதநாயகம் 400 சோல்ஜர்களுடன் மதுரைக்கு வந்து மதுரையை தனது பிடிக்குள் கொண்டு வந்து பரக்கத்துல்லாவை விரட்டி அடித்தார். பரக்கத்துல்லா சிவகங்கை ஜமீனிடம் சென்று தஞ்சமடைந்தார். என்னதான் மருதநாயகம் மதுரையை முழுமையாக பிடிச்சிட்டாலும் மதுரையில் அவரால் போதிய அளவுக்கு டாக்ஸ் கலெக்ட் பண்ண முடியல. ஏன்னா ஒரு சைடில் கல்லர்களின் ஆர்மி எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்துச்சு, இன்னொரு சைடு ஹைதர் அலியோட ஆர்மி
ஏன்னா அப்போ ஆட்சி செய்த பரக்கத்துல்லா என்ற ஒரு முஸ்லீம் துறவி ஹைதர் அலியோட உதவியை கொண்டு தான் மதுரை ஆட்சி செய்ததாக வரலாறு கூறுகின்றது. ஸோ மருதநாயகத்தினால் முழுமையாக வரி வசூல் செய்ய முடியலை. இந்த டைமில் பிரிட்டிஷ் ஆர்மி அவரை திருப்பி வர சொல்லி ஆர்டர் போட்டுருது. மருதநாயகம் திருப்பி வந்துடுறாரு. ஆனால் மீண்டும் அவர் மதுரைக்கு திருப்பி அனுப்பப்படுறார். இந்த தடவை மருதநாயகம் பாளையக்காரர்களையும் கல்லர்களையும் ஹைதர் அலியையும் நல்லா சப்ரஸ் பண்ணுறாரு. எல்லா திசையிலையும் அவங்களை தடுத்து மதுரையை விட்டு வெளியேற்றுறாரு. அதே சமயம் அந்த நேரத்தில் மீனாட்சி அம்மன் கோயிலுடைய நிலங்களை சில கல்லர்கள் ஆக்கிரமிச்சிடுறாங்க. அவங்ககிட்ட இருந்து அந்த நிலத்தை மீண்டும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கே திருப்பி கொடுத்து அவர்களுக்கு ஒரு சரியான தண்டனை அவர் கூட்டுறாரு. இதனால் மக்கள் மத்தியில் அவருடைய மதிப்பு அதிகமாகுது. பிரிட்டிஷ் ராஜ்யத்திற்கும் வரி ப்ராப்பராக வசூல் செய்யப்படுது. மேலும் மதுரையில் அவர் நிறையா குளங்களை வெட்டுறாரு, சில தண்ணீர் தொட்டிகளை கட்டுறாரு. மேலும் ஹைதர் அலியால் சேதப்படுத்தப்பட்ட சில கோட்டை சுவர்களையும் சில இடங்களையும் மீண்டும் அவர் புதிதாக எழுப்புகிறார். ஸோ இப்போ டேக்ஸ் ப்ராப்பராக கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மதுரையை முழுமையாக மருதநாயகம் பிடிச்சிட்டாலும் மதுரையை சுற்றி இன்னும் சில பாளையக்காரர்கள் இருக்காங்க. அவங்க மருதநாயகத்திற்கு வரி செலுத்த மறுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாளையக்காரர் தான் நெல்கட்டான் சேவல் என்ற பகுதியை ஆட்சி செய்த புலித்தேவன். ஸோ இப்போ புலித்தேவனுக்கும் மருதநாயகத்திற்கும் பகை மூண்டு விட்டது. அதனால் பிரிட்டிஷ் கொண்டு மருதநாயகம் புலித்தேவனுக்கு எதிராக போர் தொடுக்கலான்னு முடிவு செய்கிறார். இதற்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க பல அட்டம் பண்ணுறாங்க நெல்கட்டான் சேவலை பிடிப்பதற்காண்டி. ஆனால் புலித்தேவனுடைய கோட்டையை பிரிட்டிஷ்காரர்களால் நெருங்கக்கூட முடியவில்லை என்று வரலாறு கூறுகின்றது. ஆனால் இந்த சமயம் மருதநாயகம் பிரிட்டிஷ் ஆர்மியும் சேர்ந்து 1760ஆம் ஆண்டு நெல்கட்டான் சேவலை நோக்கி தங்களுடைய படையை செலுத்துகின்றார்கள். மிகப்பெரிய போர் மூண்டது. அந்த போரில் மருதநாயகத்தின் படை மதுரையை நோக்கி விரட்டி அடிக்கப்படுகின்றது. புலித்தேவன் வெற்றி கொண்டார். இதனால் ஆத்திரமடைந்த பிரிட்டிஷ் ராஜ்யம் மீண்டும் 10,000 போர்ஸுகளை இறக்கியது, அதிநவீன வெப்பன்களுடன், அதாவது துப்பாக்கி, பீரங்கி முதலிய வெப்பன்களுடன். மருதநாயகம் அதில் ஒரு முக்கிய அதிகாரியாக இருந்தார். மீண்டும் நெல்கட்டான் சேவலை நோக்கி மருதநாயகம் பிரிட்டிஷ் ஆர்மியுடைய பயணம் முற்படுத்தப்பட்டது. மீண்டும் போர் மூண்டது. ஆனால் புலித்தேவனுடைய ஆர்மியில் இருந்தவங்க மொத்தம் 2000 பேர். அந்த 2000 பேரும் பிரான்சேஜ் வெப்பன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அதாவது சாதாரண கத்தி, அப்புறம் வாள், அதுக்கப்புறம் கேடயம், இந்த மாதிரி பிரான்சேஜ் வெப்பன்ஸ், அதாவது பழைய வெப்பன்ஸ் தான் வச்சிருந்தாங்க. பிள்ளைக்காரங்க எல்லாருமே அதிநவீன வெப்பன்களோட வந்ததுனால அவங்களால தாக்கு பிடிக்க முடியவில்லை. எனினும் அந்த சண்டை மிக பயங்கரமாக இருந்ததாக வரலாறு கூறுகின்றது. இட் இஸ் a brutal fight. After a brutal fight, புலித்தேவன் has been captured by மருதநாயகம் and பிரிட்டிஷ். புலித்தேவன் பிடிக்கப்பட்டார். அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம் கொண்டு போய் தூக்கில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் ஆர்மி மருதநாயகம் கொண்டு போகிற வழியிலேயே அவர் தப்பிச்சு ஓடிடுறதா வரலாறு சொல்லுது. அதுக்கப்புறம் அவர் எங்கே போனார் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. அதே மாதிரி ஆழ்வார் திருநகிரி என்ற ஊரில் டச் ஆர்மி உள்ளே புகுந்தது. டச் ஆர்மி உள்ளே புகுந்து அந்த ஏரியாவை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறப்ப மருதநாயகம் அங்கே சென்று டச் ஆர்மியை விரட்டி அடிக்கின்றார். மீண்டும் அவர்கள் தூத்துக்குடிக்கு விரட்டி அடிக்கப்பட்டு தங்களுடைய கப்பல் ஏறி போயிடுறாங்க. ஏன்னா தூத்துக்குடி துறைமுகத்தில் தான் அவர்களுடைய கப்பலை நிப்பாட்டி விட்டு ஆழ்வார் திருநகிரியை பிடிக்கலாம்னு சொல்லி வர்றாங்க. அவர்கள் விரட்டி அடிக்கப்படுகின்றார்கள் டச் ஆர்மி. அதே சமயம் இன்னொரு பாளையக்காரரான வீரன் முத்துக்கோன் என்பவர் பிரிட்டிஷ் ஆர்மியாலும் மருதநாயகத்தாலும் குறிவைக்கப்படுகின்றார். ஏனென்றால் அவர் வரி செலுத்த மறுக்கின்றார். வீரன் முத்துக்கோனை பிடிப்பதற்காக பிரிட்டிஷ் ஆர்மியும் மருதநாயகம் சென்றார்கள். ஒரு மிகப்பெரிய போர் மூண்டது. அந்த போரில் வீரன் முத்துக்கோன் மற்றும் 200 வீரர்கள் தப்பித்து காட்டிற்குள் சென்று ஒளிந்து விடுகின்றார்கள். அதாவது பெத்தா நாயக்கனூர் என்ற ஊர் என்று கூறப்படுகின்றது அந்த காடு இருந்தது. அங்கு அந்த ஊர் மக்கள் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை வீரன் முத்துக்கோனுக்கு செய்கின்றார்கள். அவர் இருந்த இடத்தை அவர்கள் கூறிவிடுகின்றார்கள். அதனால் மருதநாயகம் பிரிட்டிஷ் ஆர்மியும் அவரை பிடிக்கின்றார்கள். அவருடன் சேர்த்து 200 பேரும் சிறைபிடிக்கப்படுகின்றார்கள். பீரங்கி மேடு என்ற இடத்தில் அந்த 200 பேர்களுடைய கைகளும் வலது கைகளும் வெட்டப்படுகின்றது கொடூரமாக. மேலும் வீரன் முத்துக்கோன் என்பவரை பீரங்கி முன் நிறுத்தி கொலை செய்கின்றார்கள். மருதநாயகத்தின் பிடி இப்பொழுது அதிகமாகிக் கொண்டே வருகின்றது. பிரிட்டிஷ் ஆர்மிக்கும் வரி வசூல் அதிகமாக வந்து கொண்டே இருந்தது.